இப்போ காலிஃப்ளவர் 65 பண்ண போகிறோம். அதுக்கு பாருங்கள், காலிஃப்ளவரை மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சு இது மாதிரி எடுத்து ஆற வச்சுருங்க. அடுத்து பாருங்கள், இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் சரி பங்கு எடுத்துக்குங்க. கடலை மாவு அதில் பாதி அளவு எடுத்தால் போதும். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், இது ஒரு முட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது பெருஞ்சீரகம்னு சொல்லக்கூடிய சோம்பு, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போறோம், இப்போ இந்த காலிஃப்ளவரோட சேர்த்து நம்ம பிரட்டி வச்சிடலாம். இப்போ பாருங்க, அந்த மாவு எல்லாமே சேர்த்து மசாலாலாம் சேர்த்து நல்லா இது மாதிரி பிசைஞ்சு ரெடி பண்ணிட்டோம் காலிஃப்ளவரை. இதை என்ன செய்ய போறேன்னா, இப்போ கொண்டு ஃப்ரீசர்ல ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசர்ல உள்ள வைக்க போறேன். வச்சு எடுத்துட்டு வந்து அப்புறமா நம்ம பொரிக்கலாம். காலிஃப்ளவர் 65 பாருங்க உள்ள வச்சிருந்தோம். கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து கொண்டு போய் நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். பொரிச்சிட்டு வந்துடலாம். ஆயில் சூடாயிடுச்சு பாருங்க, நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நாம என்ன செய்யலாம், இந்த ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த காலிஃப்ளவரை உள்ள போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். ஓகே, ஒன்றா போடுங்க. ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே இருக்கட்டும், இல்லாட்டினா கறிவீரம் உள்ள வேகாது. இதோ நல்ல கிறிஸ்பியா மொறுமொறுன்னு வெந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நாம எடுத்துக்குவோம். இப்போ ரெடி பண்ண இந்த காலிஃப்ளவர் 65ஓட கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது உங்களோட விருப்பம்தான். இது பாருங்க, இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். எங்க ரோசி வேற பிளேட்டை வச்சுட்டு உக்காந்துருக்கு. சிக்கன் 65ஓன்னு உக்காந்துருக்கு. பாவம், நீ இதே சிக்கன் குழம்பு சாப்பிட்டேல, அப்புறம் என்ன? ஆனியனோட சேர்த்து சாப்பிடல, டேஸ்டே சூப்பரா இருக்கு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எங்களோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.